புருஷனை எப்படியாவது மீட்டு கொடுங்க ஐயா. எனக்கு அதனால பேச முடியல என்னால ஏதோ. அசகலத்தூர்லேருந்து பேசுகிறோம். எங்கள் அப்பாவுக்கு 5ஆம் தேதி ஃப்ளைட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து நஜரானில் தோட்ட வேலை பார்த்துட்டு இருந்தார் சவுதியில். அவருக்கு வந்து ஃப்ளைட் 5ஆம் தேதி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. 5ஆம் தேதி ஃப்ளைட் ஏறி இருந்தாருன்னா எங்கள் அப்பா 6ஆம் தேதிலாம் வீட்டுக்கு வந்திருக்கணும். இன்னும் அவர் வரவே இல்லை. நாங்கள் வந்து அந்த கபில்கிட்டையும் பேசிகிட்டு தான் இருக்கிறோம். அந்த கபில் வந்து தேடுறேன்னு சொல்கிறாங்க. தேடினாங்களா என்னன்னு தெரியல. எங்கள் அப்பா இருக்காரா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியவே இல்லை. இப்போ வரைக்கும் தெரியல. நாங்களும் ஃபோன் போட்டுட்ருக்கோம். அவரை ரீச் பண்ணவே முடியல எங்களால். அவர் எப்படி தொடர்பு கொள்றதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. இப்போ வரையும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போர் நடக்கிறதால அதில் ஏதாவது எங்கள் அப்பாவுக்கு நடந்துருச்சான்னு தெரியல. எங்கள் அப்பா உயிரோடு இருக்காரா இல்லையான்னு கூட எங்களுக்கு எதுவும் தெரியல. புருஷனை எப்படியாவது மீட்டு கொடுங்க ஐயா. எனக்கு அதனால பேச முடியல என்னால ஏதோ. சவுதியில் எங்கள் மாமா 25 வருஷமாக ஒரே சவுதி ஓனர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. இப்போ வந்து லீவு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. இப்போ 4 மாதம் லீவில் கொடுத்துருக்காங்க. ஓனர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து டிக்கெட்டை போட்டு ஏர்போர்ட்டில் போய் விட்டுட்டேன். 4 பிளேட்டு மாறணும். ஏர்போர்ட்டில் விட்டுட்டு நான் ஏற்றி விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்தாப்புலையா வரலையான்னு தெரில. நாங்கள் ஃபோன் அடித்தா நான் ஏற்றி விட்டேன் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாப்புல. 4 பிளேட்டுனாக்கா இப்போ நஜ்ரான்லேருந்து தம்மாம்லேருந்து அபுதாபிலேருந்து சென்னை. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது 4 நாள் ஆகுது. நான் தேடிட்டு தான் இருக்கேங்க. அவனும் ஒன்றும் சரியாக ரெஸ்பான்ஸ் கிடையாது. கள்ளக்குறிச்சி கலெக்டரு, தமிழ்நாடு முதலமைச்சர் தான் நீங்கள் பார்த்து உதவி பண்ணணும். 25 ஆண்டு காலமாக சவுதி அரேபியாவில் போயிட்டு ஆறுமுகம் என்ற மாதிரி தோட்டம் வேலை பார்த்துருக்காரு. போன 5ஆம் தேதி 5/5/2025 அன்று டிக்கெட் போட்டு ஊருக்கு அனுப்புறதா சொல்லியிருந்தாங்க இந்தியாவுக்கு. ஆனால் இது வரலையும் வரல. ஆனால் டிக்கெட் போட்டிருக்காங்க. ஆனால் இது வரலையுமே வந்துட்டு 6ஆம் தேதி காலைல இங்கே வந்து இறங்கணும். இது வரலையும் வரல. அதனால் நாங்கள் அதனுடைய அரபிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் கூட நாங்கள் அனுப்பிவிட்டோம், நாங்கள் இல்லைன்னு தேடி பார்க்குறோம், இல்லை கேஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் எப்படியாவது எங்களுக்கு இவர் உயிரோடு இருக்கிறாரு இல்லைன்னு தெரியல, எங்களுக்கு கண்டுபிடிச்சி தாய்மையுடன் கேட்டுக்கணும், எங்களை எடுத்து ஒப்படைக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.